இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன், கலெக்ஷன், கரெக்ஷன் எல்லா துறையிலும் நடக்குதுல்ல இல்லையா? உதாரணத்துக்கு இன்னைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா 10 ரூபாய் சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1.5 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக்ல விற்பனை செய்யக்கூடிய இருந்து மேலிடத்துக்கு போதுங்கிறாங்க. அது எந்த மேலிடம் தெரியல. மாசத்துக்கு கிட்டத்தட்ட 450 கோடி, வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க 5400 கோடி. இந்த 10 ரூபாய் வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் அந்த மேலிடத்துக்கு 5400 கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது. மிகப்பெரிய ஊழல். அண்மையிலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் 1000 கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 40,000 கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வெளியே வரும்போது பெரிய பெரிய திணைகளை மாற்றும். பெரிய அது யாரு நீங்களே முடிவு பண்ணீங்க. அடுத்த 2026ஆம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமா இருப்பாங்க, இருக்கிற இடத்துல பத்திரமா பாதுகாப்போட இருப்பாங்க. அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம். உடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் இன்னும் 8 மாசம் தான். 8 மாசம் தான் உடைய ஆட்டம் பாட்டம் இருக்கும். 8 மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும். ஒரு சிறப்பான ஆட்சி அதிமுக அரசு அமைக்கப்படும். அதோட விலைவாசி உயர்வு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அரிசி விலை அதிமுக ஆட்சியில 2021 பச்சரிசி சாப்பாட்டு அரிசி 50 ரூபாய்க்கு 1 கிலோ வித்தது. இப்ப 77 ரூபாய்க்கு விற்கிறது. 1 கிலோ அரிசி 77 ரூபாய். 27 ரூபாய் இந்த 5 ஆண்டுல 4 ஆண்டுல விலை உயர்ந்திருக்குது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ கிட்டத்தட்ட 50 ரூபாய் இருந்தது. இப்ப 72 ரூபாய்க்கு விற்கிறது. 22 ரூபாய் அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 30 ரூபாய்க்கு இருந்தது. இப்ப 48 ரூபாய் திமுக ஆட்சியில. கடலை எண்ணெய் அதிமுக ஆட்சியில 1 கிலோ 130 ரூபாய், இப்ப 190 ரூபாய்க்கு விற்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபாய் அதிமுக ஆட்சியில, இப்ப 400 ரூபாய்க்கு 1 கிலோ விற்குது. தோரம்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய்க்கு விற்றது, இப்ப 130 ரூபாய்க்கு விற்குது. உளுத்தம்பருப்பு 79 ரூபாய்க்கு அதிமுக ஆட்சியில விற்பனை செய்தது, இப்ப 130 ரூபாய்க்கு விற்குது. இப்படி நாம் வாங்க அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளுடைய விலை விண்ணை முட்டிக்கிட்டே தான் குறைந்திருக்குது. இதையெல்லாம் குறைப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கல. எந்த அரசு சிறந்த அரசு என்றை நீங்களே முடிவு செய்யுங்க. அதிமுக ஆட்சியில விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன், திமுக ஆட்சியில விலைப்பட்டியல கொடுத்திருக்கிறேன். அப்ப அதிமுக ஆட்சிக்கு திமுக ஆட்சிக்கு ஒப்பிட்டு எந்த ஆட்சி சிறந்த ஆட்சி என்பதை நீங்கள் தேர்வு செய்யுங்கள். உங்களை எல்லாம் வந்து சந்திக்கின்ற பொழுது ஏமாற்றி வாக்கு வாங்குவதற்காக அல்ல, நடந்த சம்பவம் சொல்லுகிறேன். நீங்க போய் வீட்டுல நிம்மதியா ஓய்வு எடுக்கின்ற பொழுது நான் பேசிய கருத்துக்களை நினைவு கொண்டு அதிமுக ஆட்சி எப்படி சிறந்த ஆட்சி, திமுக ஆட்சி எப்படி அவளாச்சு கம்பேர் பண்ணுங்க. அப்புறம் எங்களுக்கு ஓட்டு போகணும். அப்படித்தான் கேட்கிறோம். ஏன்னா மக்கள் பிழைக்க வேண்டும், மக்கள் வாழ வேண்டும். அதுதான் அரசாங்கம். அதோட இன்னைக்கு கட்டுமான பொருட்கள் இனியெல்லாம் யாரும் வீடு கட்ட முடியாது. வீடு கட்டா நல்லா இரவுல தூங்கும் போது அப்படியே கனவு காணலாம். பெட்ரூமு, பாத்ரூமு, வெரண்டா, ஹாலு அப்படின்னு கனவு காணலாம். நிஜத்துல வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சியில. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் எம்சாண்ட் 2021 3000 ரூபாய், இப்போ 5500 ரூபாய்க்கு விற்குது. கிட்டத்தட்ட ஒரு எம்சாண்ட் ஒரு யூனிட் 2500 ரூபாய் அதிமுக ஆட்சியோட திமுக ஆட்சியில உயர்ந்திருக்குது. ஒரு யூனிட் ஜல்லி அதிமுக ஆட்சியில 2000, இப்ப 4500, 2500 ரூபாய் விலை உயர்வு. ஒரு டன் கம்பி அதிமுக ஆட்சியில 40,000, திமுக ஆட்சியில 70,000 ஒரு டன் கம்பி. ஒரு செங்கல் 6 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சது, இப்போ 10 ரூபாய் ஒரு செங்கல். மரத்தை கேட்க வேண்டியதே இல்லை, உச்சபட்ச விலைக்கு போயிட்டது. சிமெண்ட் ஏழைகளுக்கு யூனியன் மூலமா நகராட்சி மூலமா 190 ரூபாய்க்கு அம்மா சிமெண்ட் கொடுத்தோம். இப்போ 240 ரூபாய்க்கு தான் சொல்றாங்க. வெளியில 350 ரூபாய்க்கு விற்குது.
சிந்திச்சு பாருங்க. 190 ரூபாய்க்கு வித்தது போய் 350 ரூபாய் கொடுத்து சிமெண்ட் வாங்கணும். இப்படி கட்டுமான பொருட்கள் அனைத்தும் விலை உயர்ந்துடுது. எப்படி வீடு கட்ட முடியும்? சாதாரண மக்கள், நடுத்தர மக்கள் வீடு கட்டிக்கிட்ட நிலையே இல்லை. கனவுல வீடு கட்டி பகிர்ந்துக்கலாம். இந்த ஆட்சி ஒரு அவலாட்சி என்பதற்கு இதுவே சான்று என்பதை புள்ளி வரத்தோடு உடத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, கடைசியா பேசுறோம். அது மட்டுமல்ல, நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, இந்த கடலூர் நகரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அருகில அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அருள்சார் MC சம்பத் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு 18 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி பிரம்மாண்டமான நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அரசாணை வெளியிட்டோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அமைச்சர் தொகுதிக்கு கொண்டு போனதாக பரவலா பேச்சு, வேலை ஆரம்பிச்சிட்டதாக எனக்கு வந்த தகவல். இது கண்டிக்கத்தக்கது. கடலூர் நகரத்தில் இந்த பேருந்து நிலையம் அமைச்சாதான் அனைவருக்கும்